இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூல் ரீஓப்பனோட பார்ட்டி வந்து காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஹீரோ. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் அப்புறம் ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சரி வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படி சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கப்ப இப்போ தான் இவன் வந்து இவனோட ஃபோனை தேடுறான். பட் இவனோட ஃபோனை காணோம். இவன் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இவனோட ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன்டா மச்சான் அப்படிலாம் வந்து இவன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி இருக்கிற ஃபோன்லேயே இவங்க எல்லாருமே செல்ஃபீஸ்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவன் ஒர்க் பண்ணுற ஷாப்புக்கு போயிட்டு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். அங்கே போய் ஃபோன் எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எஃபியில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னால இது வந்து போஸ்ட் போட்டால் தான் அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி இவனும் அங்கேயே உட்காந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன அப்படின்னா இந்த கடையை கொள்ளழைக்க நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. எல்லாருமே இந்த இடத்துல வந்து முகமூடி போட்டிருக்காங்க. அவங்க போய் உள்ள கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி கடை வந்து உள்ள ஓப்பனில் இருக்கனால யாரோ இருக்காங்க அப்படி சொல்லி இவங்க ஃபர்ஸ்டே பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் கடையை டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னு போகிறப்ப நம்ம ஹீரோக்கு இந்த சவுண்டு வந்து கேட்டுருது. யாரோ உள்ளே வராங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு இவனுமே அலர்ட் ஆகுறான். இப்போ உள்ளே வர ஒருத்தனை தூக்கி அடிக்கிறான். இங்கே நிறைய பேர் கன்று வச்சிருக்கனால இந்த இடத்துல பயங்கரமாக ஃபைட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராங்க. இது எல்லாமே ஹீரோவோட இமேஜினேஷன்ஸ் மட்டும்தான். இப்போதான் ரியலாக அவங்க உள்ளேயே வராங்க. இவனும் அந்த இமேஜினேஷன்ஸில் வந்த மாதிரி ஃபைட் போடலாம் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ஜம்ப் பண்ணுறப்ப தெரியாமல் கீழே விழுந்துடுறான். அங்கே வந்தவங்கலாம் இவனை பார்த்துட்டு இவன் ஏதோ டம்மி போலடா அப்படி சொல்லிட்டு இவனை பாதி பேர் இந்த இடத்துல நிற்க வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பொருள் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகுது. அதில் இருந்த ஒரு துகள் வந்து ஹீரோவோட கண்ணில் விழுந்து அந்த இடத்துலயே மயக்கமாகறான். இப்போதான் ஹீரோவை இந்த இடத்துல காட்டுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு நார்மலாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் எல்லாரும் நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு போகிறான். இங்கே ஒருத்தன் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சுச்சு போகிறதுக்கு எதுக்குடா ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு இவனுமே உள்ளே போயிட்டு இருக்கான். உள்ளே போய் இவன் வந்து கண்ணாடியை பார்க்குறப்ப தான் இவனுக்கு வந்து இந்த இடத்துல ரியலைஸ் ஆகுது அவனோட கண்ணு கட்டப்பட்டிருக்கு அப்படி சொல்லி பயங்கரமாக அள்ளு விடுது. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. இவனும் இந்த இடத்துல பயந்து போய் இவனோட பெட்டுக்கே அகைன் போய் இவனை கட்டின கட்டெல்லாம் அவுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக டாக்டர் வராரு. என்ன கேட்காம ஏன் அவுத்தீங்க அப்படி சொல்லி இப்போ வந்து டாக்டர் சத்தம் போட்டுட்டு இருக்கப்ப டாக்டரோட மாஸ்க்குள்ள இருக்க மச்சம் வந்து இவனுக்கு வந்து விசிபிளா தெரியுது. அந்த மாஸ்க் அப்படியே மறைஞ்சிட்டு இவன் இன்னும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறான். நான் உங்களை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு டைம் எனக்காக மாஸ்க்கை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்குறான். டாக்டரும் அந்த இடத்துல வந்து இவனுக்காக அவரோட மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ இவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. இவன் மாஸ்க்கு கழட்டாதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இவருக்கு அங்கே அதே இடத்துல மச்சம் இருக்குது. எனக்கு டாக்டர் பயங்கரமாக எனக்கு கண்ணு தெரியுது அப்படி சொல்லி சொல்கிறப்ப டாக்டர் வந்துட்டு ஏன் கண்ணாடி போடாமல் கண்ணு தெரிஞ்சால் அது நல்லது தானே, நான் உனக்கு டிஸ்சார்ஜ் எழுதி தரேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இப்போ இதே குழப்பத்தோட இவன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அப்புறம் இவன் வீட்டுக்கும் வந்துடுறான். இவனோட அங்கிள் இவனுக்காக ஒரு பொருள் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. இப்போதான் இவனோட அனதர் சக்தியுமே இவன் வந்து நோட் பண்ணுறான். அது என்ன அப்படின்னா ஏதாச்சும் இவனுக்கு வந்து பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ பழமையானது, அதை வச்சு நம்ம எவ்வளோ வந்து வேல்யூவோட இருக்க முடியும் அப்படி சொல்லி சம்பாதிக்க முடியும் அப்படி சொல்லி இவன் வந்து கண்டுபிடிக்கிறான். இப்போ ஒரு பிஸ்னஸ் விஷயமா அவனோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறப்ப இவன் வந்து ஒரு பொருளை வந்து காட்டுறான். இது வந்து 80 வருஷம் பழமையானது அப்படி சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து இந்த பவரை யூஸ் பண்ணி இது பொய் அப்படி சொல்கிறான். பட் இவனோட ஃப்ரெண்டு வந்து நம்ப மாட்டான். அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த நாள் மார்னிங் வந்து இவங்க வந்து மார்க்கெட் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் ஃபர்ஸ்ட் செல்லர்கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் தேராதுப்பா, நீங்கள் வேறு ஏதாச்சும் செல்லரை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிடுறான். செகண்ட் செல்லர்கிட்ட போகிறப்ப இதை பார்த்துட்டு 5 அப்படி சொல்லி இவன்கிட்ட வந்து கை காட்டுறாங்க. இவனோட ஃப்ரெண்டு வந்து பாத்தியா வேல்யூவே இல்லை அப்படி சொல்லி சொன்னேன், 50,000 கொடுக்க போறீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி இந்த ஆள் வந்து சொல்றாரு. இவனோட ஃப்ரெண்டு போங்கடா இந்த பொருளோட வேல்யூ எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு கிளம்புறப்ப அவரு ஒரு பொருளை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ பார்க்குறான். அவனோட கண்ணு மூலமா அப்படியே ஸ்கேன் பண்றான். இந்த இடத்துல இவனுக்கு வந்து இது வேணும், இது வந்து பழமையான பொருள் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடறான். இதை நீங்க செல் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறப்ப ஓ கண்டிப்பாக தரேன், 20,000க்கு தரேன் அப்படி சொல்லி சொல்கிறான். இங்கே பேரம் பேசி எப்படியோ 16,000க்கு வந்து இந்த இடத்துல ஒரு பொருளை வாங்குறாங்க. கரெக்டாக வாங்குறப்போ ஒரு பொண்ணு வந்து நிற்குது, எனக்கு இந்த பொருளை நீங்கள் தருவீங்களா அப்படி சொல்லிட்டு. பட் இவனோட ஃப்ரெண்டு வாங்குறதுக்கு முன்னாடி இது 20,000 கொடுத்து வாங்காத, இதெல்லாம் வேல்யூவே இல்லை அப்படி சொல்லி சொல்கிறான். எப்படியோ இவனோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து இவன் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி முடிச்சிடுறாங்க.
இந்த பொண்ணு இது ஆசையாக வந்து கேட்டதும் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு தெரியல. எல்லாருமே நான் அதை சேல் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதோட வேல்யூ பார்க்கறதுக்காக ஒருத்தரை வந்து இவங்க வந்து கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அது வந்து யாரு அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெண்டோட மாமா, அவங்க தான் வர போகிறாங்க. அவங்க வந்ததுமே அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இது வந்து நிறைய காசுக்கு போகும், 3 லட்சத்துக்கு வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி இவங்க வந்து குரூப் டிஸ்கஷனுமே பண்ணுறாங்க. இதே மாதிரி இவன் பார்க்குற பொருள் எல்லாமே வாங்குறான். அவங்க மாமாட்ட இதோட வேல்யூ செக் பண்ணுறதுக்கு போகிறான், மறுபடியும் அகைன் செல் பண்ணுறான். இது மூலயமா இவனுக்கு வந்து நிறைய காசு வருது. பட் எப்போ என்ன வாங்க போனாலும் கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்து இது அவ்வளோ ஒர்த் இல்லை, இது இவ்வளோ ஒர்த் இல்லை அப்படி சொல்லிட்டே இருக்கான். இந்த பையன் இவன்ட்டு இருக்க பவரை யூஸ் பண்ணி அது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் வாங்குறான். அதே மாதிரி இவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிராயிங்கும் வாங்கலாம் அப்படி சொல்லி போகிறான். அப்போ 20,000 சொல்கிறாங்க. இவன் வந்து அது அவ்வளோக்கு ஒர்த்தில், நான் 18,000க்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியில் வந்து இது அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை, ஏன் வாங்குனீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. வாங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஹீரோ எகைன் அவங்க மாமாட்ட தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க மாமா வந்து சொன்னது தான் இவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இந்த டிராயிங்கோட ப்ரைஸ் வந்து 15 lakhs வரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துலயே அவர் வந்து இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஹீரோ வந்து இந்த இடத்துல முடியவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 லட்சத்துக்கு தரேன், பெயிண்டிங்கை நீங்கள் இல்லை அப்படின்னா நான் வாங்கியிருக்கவே முடியாது அப்படி சொல்லி இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பரிசளிப்பாக தரேன் அப்படி சொல்லி அவங்கக்கிட்டே கொடுத்துட்றான். இந்த மூவியோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரு அனதர் வீடியோவில் பார்க்கலாம். Bye.